ஹாய் கைஸ், நான் விக்கி ஃப்ரம் ஆல்பா கேஜெட்ஸ். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி கரெக்டு தான். என் சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 1.04 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க. அதாவது ஆல்பா கேஜெட்ஸ்ன்ற நேமை சேஞ்ச் பண்ணி டெஸ்லா நியூஸ்ன்னு மாற்றிட்டாங்க. எல்லா வீடியோஸையும் ப்ரைவேட்டில் போட்டாங்க. அவங்க புது வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைவில் வந்து எலான் மஸ்க் வரா மாதிரி வந்து லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக என் சேனல் லோகோவிலேருந்து நேம்லேருந்து வீடியோஸ் எல்லாமே மொத்தமாக மாற்றிட்டாங்க. என்னோட இமெயில் ஐடி கூட என்னால் சைன்இன் பண்ண முடியல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் சேனலை நான் எப்படி பிளாக் ஆச்சு, எப்படி என் சேனலை ஹேக் பண்ணாங்க, நான் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணி என் சேனலை எடுத்துகிட்டு வந்தேன், ஹேக் ஆகாமல் இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 21, 2024 நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வருது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கி வாஸ் ஆடட் டு யுவர் இமெயில் ஐடின்னு அப்படின்னு வருது. நம்ம அதை வந்து சரியாக நோட் பண்ணல. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண தப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த இமெயிலை வந்து நான் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா எனக்கு ஒரு சில வேலைகள் இருந்தது, ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்தது. அதனால் நான் அதை சரியாக கவனிக்கலை. அது நான் பண்ண தப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண தப்பு அதுதான். நம்ம வந்த மெயிலை நான் சரியாக கவனிக்காமல் விட்டேன். அதாவது நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு வந்து வேறு யாரோ ஒருத்தர் வந்து பாஸ்கி வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஃபஸ்ட் டைம் மெசேஜ் வந்தது. ஆனால் நாங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 அப்போ இன்னொரு இமெயில் வருது. என்ன இமெயில் ஐடி வருதுன்னா, யுவர் இமெயில் ஐடி வாஸ் ரெக்கவர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ரெக்கவர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தோடனே அதையும் நான் சரியாக கவனிக்கலை. மெயிலே நான் செக் பண்ணலை. ரெக்கவர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்சு அப்படின்னு வந்திருக்கு. அதையும் நான் கவனிக்கலை. பாஸ்வேர்ட் சேஞ்ச் வந்துருக்குங்களா. 29th நவம்பர் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ் வந்து எனது வந்து பார்த்திங்கன்னா 2 டிவைஸில் வந்து சைன்இன் ஆகிருக்கும். ஒன்று வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சைன்இனில் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிசியில் வந்து சைன்இனில் இருக்கும். 2 டிவைஸ்லேருந்துமே பார்த்திங்கன்னா அந்த இமெயில் ஐடி ஃபுல்லாகவே லாக் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் தான் எல்லாமே ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இமெயில் ஐடியில் தான் இருக்கும். அது உடனே சைன்இன் ஆனோடனே நான் அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணேன், நம்ம சேனல் வந்து யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க, நம்ம சேனல் வந்து யாரோ ஹேக் பண்ணி நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ஆல்பா கேஜெட்ஸ்ன்ற இருக்கிற நேமுக்கு பதிலாக டெஸ்லா நியூஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்த லோகோவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா லோகோ வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அந்த டி சிம்பிள் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லோகோ மாற்றிட்டு டெஸ்லா நியூஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. நான் போட்ட ஷார்ட்ஸ்லேருந்து வீடியோ எதுவுமே இல்லை, எல்லாமே ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு இது மட்டும்தான் இருந்தது. கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு ப்ளே பட்டன் வரப்போ அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம், தேங்க்ஸ் ஃபார் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ட்டு. அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. நம்ம கம்யூனிட்டி டேப்பில் அப்லோட் பண்ண போஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ இல்லை, நம்ம போட்ட போஸ்ட் எதுவுமே இல்லை, நம்ம சேனல் நேம் இல்லை, லோகோ இல்லை, எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க வீடியோ போடுறாங்க, அவங்க வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, லைவ் வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நானும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி பார்த்துட்டேன். ரெக்கவரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஐடியா கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இமெயிலே போயிட்டு ரெக்கவரி ஆப்ஷனில் போயிட்டு நம்ம செக் பண்ணோம்னா நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம், இமெயிலில் நம்ம எடுத்துடலாம், நம்ம சீக்கிரம் பண்ணணுன்ட்டு அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் உள்ள போய் ஃபில்அப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேட்ட ஆப்ஷன் என்னென்னா என்டர் யுவர் சேனல் யூஆர்எல் அப்படின்னு இருந்தது. இப்போ சேனல் யூஆர்எல் வந்து நான் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து எதுலேயுமே பேக்கப் எடுத்து வைக்கல. சேனல் யூஆர்எல், அப்புறம் நம்ம பப்ளிஷர் ஐடி, ஆட்சென்ஸோட பப்ளிஷர் ஐடி எதையுமே நான் வந்து பேக்கப் எடுத்து வைக்கலை. அப்படியே சரி இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே லேசியாக விட்டுட்டேன். அப்படியே ஒரு சில ப்ரூஃப்லாம் வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே இமெயில் ஐடியில் ட்ரைவில் போட்டு வச்சுருந்தேன். அது ட்ரைவில் போட்டோடனே இந்த இமெயில் ஐடி அவங்க ஹேக் பண்ணோடனே மொத்தமாக போயிடுச்சு. அந்த ட்ரைவையும் எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல, எந்த ஒரு இதுவும் எடுத்து தர முடியல. ரெக்கவரி டீம்கிட்ட நாங்கள் மெயில் பண்ணோம், ரிப்ளை மெயில் வந்தது, ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணி கொடுங்க, நாங்கள் திருப்பி எடுத்து கொடுத்தோன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அந்த ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம சேனல் யூஆர்எல் வந்து வேணும்னாங்க, அது நம்மக்கிட்ட இல்லை, நம்ம பேக்கப் எடுத்து வைக்கலை. நம்ம திருப்பி போய் யூடியூப்பில் நம்ம சேனலை சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது நம்ம சேனலையே பிளாக் பண்ணிட்டாங்களா இல்லை ஹைட் பண்ணிட்டாங்களான்னு தெரில,
சேனல் நாட் ஃபவுண்டுன்னு வந்துச்சு. சேனலே இப்படி ஒரு சேனலே இல்லைன்ற மாதிரி வந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், பூங்காவனம்ட்டு நம்ம ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஹெல்ப் கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து எல்லாம் ரெக்கவர் பண்ணி தருவாங்க, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களும் சேனல் யூஆர்எல், பப்ளிஷர் ஐடி எல்லாமே கேட்டாங்க. ஆனால் எதுவுமே எங்ககிட்ட இல்லை. சேனல் யூஆர்எல், பப்ளிஷர் ஐடி எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. ஏன் என்னோட சேனலையே நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வைக்கல, ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெக்கவரி இமெயில் ஐடி என்ன கொடுத்து வச்சுருந்தீங்க, ரெக்கவரி இமெயில் ஐடியும் அதோட பாஸ்வேர்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த டிவைஸ்லாம் சைன்இன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டிவைஸோட ஐபி அட்ரஸ், அப்புறம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண லொக்கேஷன், அந்த டிவைஸோட மாடல் நம்பர் எல்லாமே அவங்க கேட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்த ஒரு 2-3 நாளில் வந்து அவங்க நான் கிடைக்காதுன்னு நினச்சிருந்தேன், ஆனால் அவங்க ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி என் சேனல் ஹேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி இவ்வளோ நாள் ஆகுது, திருப்பி எடுக்க முடியல, என்கிட்ட எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் எடுக்க முடியலனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்க காண்டாக்ட் தரேன், இன்ஸ்டா ஐடி தரேன், நீங்கள் இவங்களை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து திரும்ப கிடைக்கும். இதை ஏன் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் காண்டாக்ட் தரேன்னா, நான் பட்ட கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாது. ஏன்னா 1.4 மில்லியன்ன்றது பார்த்திங்கன்னா எனக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப நாள் இதை கஷ்டப்பட்டு, ரொம்ப நாள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இது ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்து இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வச்சு, நம்ம கோல்டு ப்ளே பட்டன் முதற்கொண்டு நம்ம வாங்கிட்டோம். இந்த லெவலுக்கு வந்து நம்ம ஒரு உழைப்பை வேற யார், ஊர் பேர் தெரியாதவங்க யாரோ நம்ம திருடுறது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம். அதனால் நான் பட்ட கஷ்டத்தை வேற யாருமே படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைபும் பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து யூடியூப்காக மட்டும் நடக்கலை. யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஆக்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு சேனலை எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க, அது ஈஸியாக ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இந்த வீடியோ இது பண்ணுங்கள். இந்த என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எதனா ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணி தருவாங்க. உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரெக்கவரி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் சேனலை வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, எந்தெந்த கண்டென்ட் போடணும், எந்த மியூசிக் போடணும், எதை போட்டால் காப்பிரைட்ஸ் கிளைம் வராது அப்படின்னு முதற்கொண்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்து எல்லாம் ஒரு சேனலை வளர்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் உங்களை ஆக்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது. அந்த சேனலை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை தான் அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதனால் அவங்க எந்த கண்டென்ட் வேணாலும் போஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆக்ட் பண்ணவங்க உங்கள் சேனலை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க முடியுமோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவரி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம சேனல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பி எதுவும் கொண்டு வர முடியாது. ஆக்ட் பண்ணாங்கன்னா நம்ம திருப்பி நம்ம சேனலை ரெக்கவர் பண்ணிடலாம். சப்போஸ் அதில் அன்வான்ட் கண்டென்ட் எதனா அப்லோட் பண்ணி டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரம் வந்து ரெக்கவரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ பண்ணிவிடுங்க. இப்போ இல்லை என் சேனல் வந்து என்கிட்ட கரெக்டாக இருக்குது, நான் இது இன்னமும் பார்த்துக்கணுன்னா தயவு செஞ்சு இந்த 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்கோங்க. ரெக்கவரி இமெயில் ஐடி, ரெக்கவரி ஃபோன் நம்பர் எல்லாமே ஸ்ட்ராங்காக கொடுங்க. அப்புறம் அத்தன்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் சைன்இன் பண்ணால் அத்தன்டிகேட்டர் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். பாஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்வான்ட் நம்ம முக்கியமான மெயில் ஐடி எதையுமே அன்வான்ட் டிவைஸில் வந்து சைன்இன் பண்ணாதீங்க. பண்ணாலும் கூகுள் ஆக்டிவிட்டியில் செக் பண்ணினே இருங்க, செக்யூராக இருங்க. ஏன்னா திரும்பவும் நம்ம ஒன்ஸ் இதெல்லாம் இவ்வளோ தூரம் வளர்த்து எடுத்துகிட்டு வந்து வரது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். நம்ம அதை ஈஸியாக ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போக விடக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி வேறு யாரும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். தேங்க்யூ.